கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 19 3ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். லோத்து சாயங்கால நேரத்தில் வாசலில் உட்காந்துருக்கான். அப்போ தேவதூதர் வராங்க இல்லையா, வரும்போது என்ன கேட்குறாங்க, தேவதூதத்தை கேட்பான், வருந்தி கேட்டுக்கொள்றான். என்ன கேட்குறான், இடத்துல என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தையும் சுட்டு என்ன செய்யலாம், அவன் புளிப்பு இல்லாத அப்பத்தை சுட்டு அவங்களுக்கு கொடுக்குறான். அவங்க வருந்தி அவங்க கேட்டதுனால, லோத்து கேட்டதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, சரின்னு சொல்லி அவனிடத்துல சாப்பிட்றாங்க இல்லையா. வருந்தி கேட்டுக்கொள்கிறான். இந்த நம்மளோட தலைப்பை நம்ம வருந்தி கேட்டுக்கொள்கிறது தான் தலைப்பை. அதே பாருங்கள், யாக்கோபும் அங்கே ஆதியாகமம் 33:11 உட்காந்துருக்கான். யாக்கோபு என்ன செய்கிறான், ஏசாவை பார்த்து வருந்தி என்னுடைய இதெல்லாம் அடியானுக்கு சொந்தம், எடுத்துக்கோங்கன்ட்டு அவன் பொக்கிஷத்தில் இருக்கிறத ஆடு மாடு எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதை கொடுக்குறான். வருந்தி கேட்குறான், அவங்க அண்ணனை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வருந்தி கேட்டு என்ன செய்யணும், கொடுக்குறான். சரிங்களா. அது போலவே ஒரு சிநேகிதன் என்ன செய்கிறான், லூக்கா 11:5-8 ஸ்நேகிதன் என்ன செய்கிறான், தன் வீட்டில் ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்ட்டு அவன் ஸ்நேகிதன் வீட்டுக்கு போய் அப்போ கொடு, கடனாக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் சாப்பிட்றதுக்கு. அப்போ அவன் சொன்னான், நான் தூங்க வரேன், கதவை சாத்திட்டேன், இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான், இருக்க முடியாதுன்னு. அப்போ அவனை செய்கிறான், விடாமல் அவனை வருந்தி கேட்டுக்கொள்கிறான். வருந்தி கெஞ்சி கேட்குறான், நான் வந்துட்டாங்க கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் தன் ஃப்ரெண்டுக்காக, தன் சிநேகிதனுக்காக என்ன செய்யறான், அவன் வருந்தி கேட்டதுனால கொடுக்குறான், அப்பத்தை கொடுக்குறான். இது லூக்கா 11:5-8 இருக்குது. சரிங்களா. அதே போல் தகப்பனை சரி வருந்தி கேட்டுக்கொள்கிறான். தகப்பனை வருந்தி கேட்டுக்கொள்வது எப்படின்னா, லூக்கா 16:28 லூக்கா 16:28 பார்த்தோம்னா என்ன சொல்கிறான், தகப்பன்கிட்ட லூக்கா 15:28 அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாது இருந்தான். தகப்பனும் வெளியே அவனை வருந்தி அழைத்தான். என்ன செய்கிறான், சின்னவன் வந்துட்டான்ட்டு அவங்க ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, பெரிய இது நடக்குது, தகப்பன் எல்லாம் கூத்து கண்டு நடிக்கிறாங்க. உடனே அவன் என்ன செய்கிறான், கோபமடைந்து என்ன செய்கிறான், வெளியே போயிடறான், வெளியே நிற்கிறான், உள்ளே வரமாட்டேன்னு. அப்போ தான் அவன் தகப்பன் என்ன செய்கிறது, அவர் வெளியே அவன் என்ன செய்கிறது, உள்ளே பார்த்துட்டு வருந்தி அழைக்கிறாரு. அப்புறம் இத்தனை வருஷக்கிழமை நான் அவங்க கூட இருந்தேன், எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கலையே, அவன் வேசிக்கிட்ட போயிட்டு வந்தான், அவனுக்கு கொடுக்குறீங்களே நான் கேட்குறான். அப்பொழுது தகப்பன் என்ன செய்கிறார், நீ எப்போது என்னோட இருக்கிறார், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், அவன் வருந்தி கேட்டுக்கொண்டு அவனை உள்ளே அழைச்சின்னு போகிறான். சரிங்களா. இப்படி ஒரு தகப்பனுடைய அன்பு, வருந்தி கேட்கறது. அதே போல் தான் பாருங்கள், எஜமான் லூக்கா 14:23 சொல்லப்பட்டிருக்குது. 14:23 அப்போது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலையிலும் போய் என் வீடு நிரம்பி வழியும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா. கல்யாண வீட்டுக்கு அழைக்கிறாங்க, வருந்தி கூட்டிகிட்டு வர சொல்கிறான். எல்லாரையும் போய் வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான், எஜமான் சொல்கிறான், போய் ஊழியக்காரங்கிட்ட நீ போய் தெருக்கள் வேலி வரணும், எல்லா வீடு போய் எல்லாம் என் வீடு நிரம்பி வழியணும். அதனால் போய் என்ன செய்கிறான், போய் வருந்தி அவங்க எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு வா வீட்டுக்குன்னு சொல்லி அவன் அடைக்கப்பட்ட அந்த மனுஷில் ஒருவனாக இருந்து ருசி பார்ப்பதை உங்களுக்கு சொல்லுவேன் என்றார் என்று சொன்னார். பாருங்கள், ஆண்டவர் உண்மையாகவே சொல்கிறார். எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறான் பாரு, போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. வருந்தி தான் கூப்பிட்றாங்க. எஜமான செய்கிறான், வருந்தி கூட சொல்கிறான் போய் தெரிஞ்சு. அதே பாருங்கள், 2 சீஷர்கள் லூக்கா 24:29 சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடைய தங்கிடும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுடனே தங்குபடி உள்ளே போனார். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர் போயிடுறாரு, சமீபமாக கிராமத்துக்கு சமீபமாக அப்புறம் போகிற போயிட்டார். சீஷர்களை மறைச்சி அப்புறமா போகிற தள்ளி போயிட்டார். அப்போ உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, சீஷருங்க அவரை பார்த்து, நீங்கள் வருந்தி கற்றுக்கொள்கிறாங்க அவரை, நான் எங்களுடனே தங்கிடுங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுதும் போயிட்டு அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவருடனே தங்குபடி உள்ளே போனார்.
அவரோட அவர் பந்திருக்கல அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வாதத்தை விட்டு அவருக்கு கொடுத்தார். அப்பொழுது தான் அவருடைய கண்கள்லாம் செய்து திறக்கப்படுது. அவரை அறிந்தார்கள். உடனே அவர்களுக்கு மறைந்து போனார். பார்த்தீங்க எப்படி வருந்தி கேட்டுக்கொள்கிறாங்க, வாங்க என் கூட வாங்க. இப்படி வந்ததுனால தான் அவரை பார்க்க முடியுது. அந்த கண்கள் திறக்கப்பட்டது. வருந்தி கேட்டுக்கொண்டதுனால அவர் போனார். நம்மளும் என்ன செய்யணும்? இயேசுப்பாவை நம்முடைய வீட்டுக்கு வர முடியும் வருந்தி கேட்டுக்கொள்ளணும். சிநேகிதம் இருந்தாலும் என்ன செய்யணும்? வருந்தி தான் கேட்டுக்கொள்ளணும். அப்போ தான் அது ஒரு நல்ல ஒரு காரியங்கள் செய்யமாக முடியும். அதே மாதிரி 6வது பாருங்கள், லீதியால் அப்போஸ்தலர் 16 அப்போஸ்தலர் 16:15 பார்த்தீங்கன்னா, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். அவள் போய் கூப்பிட்டு கேட்குறார், வருந்தி கேட்டுக்கிட்டீங்க ஊரால். கத்தாமரம் வைக்கிறவ லீதியால் என் பேரில் ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லி அவைகளை கவனிக்கும்படி கர்த்தரால் இருதயத்தை திறந்தளினார். லீதியாரின் இருதயத்தை என்ன செய்கிறார்? ஆண்டவர் திறக்கிறார். அப்பொழுது அவள் வீட்டார் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவனை வராங்க கர்த்தரிடத்தில் விசுவாசம் எண்ணினால் என்ன எங்கள் வீட்டில் வந்து என்ன செய்யணும்? தங்கியிருங்கள் என்றே வருந்தி கேட்டுக்கொண்டாள். பார்த்தீங்களா? வருந்தி கேட்டுக்கொள்கிறதா தான் இல்லையா? அப்போஸ்தலர் 16:15 40 கூட பாருங்கள். 40 கூட பார்த்தீங்கன்னா, அந்தபடி அவர்கள் சிறையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் சகோதரனை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஆறுதல் சொல்கிறாங்க. வருந்தி கேட்டுக்கொண்ட நிமித்தம்தான் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆறுதல் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி நியாயாதிபதிகள் 19:7 பார்த்தீங்கன்னா தெரியும். நியாயாதிபதிகள் 19:7 அந்தபடியே போகிறதுக்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டதினால் அவன் அந்த ராத்திரியும் அங்கே இருந்தான். சரிங்களா? அவன் மாமன் என்ன செய்கிறாரு? வருந்தி கேட்டுக்கொள்கிறாரு. இங்கே இருப்பா, இன்றைக்கி ஒரு நைட்டுக்கு இருந்துருங்க. ஒவ்வொரு நைட்டு அதே பார்த்து ஏமாத்துறாரு. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? இன்றைக்கி ஒரு நைட்டு நின்று என்னுடைய மாமன் தன்னை வருந்தி கேட்டதுனால அவன் என்ன செய்கிறான்? அந்த ராத்திரியும் அங்கே தங்கிடுறான். 4 நாள் அப்படி சொல்லினான்னு சொல்லலாம். 4வது நாளும் நைட்டும் தங்கிடுறான். பார்த்தீங்களா? வருந்தி கேட்குறாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஆண்டவர் என்ன செய்யணும்? வருந்தி கேட்டுக்கொண்டு அவர் கட்டாயம் நம்ம இறுதி கதவை திறப்பார். நம்ம வீட்டு கதவை திறந்து வருவார் கட்டாயமாக. அதே மாதிரி பாருங்கள், அப்போஸ்தலர் 25:24 அப்போஸ்தலர் 25:24 அப்போது கிறிஸ்து, அகரிப் ராஜாவே, எங்களோட கூட இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் காண்கிற இந்த மனுஷனை குறித்து யூத ஜனங்கள் எல்லாரும் எருசலேமிலும் இவ்விடத்திலும் என்னை வருந்தி கேட்டுக்கொண்டு இவன் இனி உயிரோடு இருக்கிறது தகாது என்று கூறிவிட்டார்கள். பார்த்தீங்களா? வருந்தி கேட்டுக்கொள்கிறான். சாகடிக்கிறது கூட வருந்தி கேட்டுக்கொள்கிறான். அது பாருங்கள், எந்த இடத்துல வருந்தி கேட்குறாங்க. பார்த்தீங்களா? எதுக்காக வந்து கேட்குறாங்க? சில நல்ல காரியத்துக்கு கேட்குறாங்க, சில கெட்ட காரியத்துக்கு கேட்குறாங்க இல்லையா? சில சிநேகிதருக்கே கேட்குறாங்க இல்லையா? எவ்வளோ காரியங்கள் பார்த்தீங்களா? வித்தியாசம் வேறுபட்ட காரியங்களை ஆண்டவர்கள் காமிக்கிறார். ஆக மொத்தம் 7 காரியங்கள் நம்ம பார்த்தோம். 7 டாபிக் பார்த்தோம். வருந்தி கேட்கறது இல்லையா? எஜமான் கேட்குறது. அவர் எஜமான் கேட்குறாரு, எல்லாம் கூட்டுவாங்க. யாக்கோபு ஏசாட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வருந்தி கேட்டுக்கொள்கிறோம். சீஷர்கள் இயேசுவை கூப்பிட்டு கேட்குறாங்க, வருந்தி என்னோட தங்கிருங்கன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? நம்மளும் என்ன செய்யணும்? மற்றவங்க ஏதாவது சொல்லும் போதும் பேசும்போதும் மற்றவங்க வருந்தி தான் கூப்பிடணும். கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது. வருந்தி வாங்க, இதயத்தை திறந்து உண்மையான இதயத்தோடு அவங்கள கூப்பிடணும். வருந்தி கூப்பிடணும். அதுதான் உண்மையான உபசரிப்பு. உண்மை அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது இல்லையா? மாயமாலமாக வரீங்களா வரலையா? உங்களுக்கு இஷ்டமானா வாங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. வருந்தி வாங்க, தங்கிருங்க, எங்களோடு தங்கிருங்க. உண்மையான இதயத்தில் நம்ம ஆண்டவரை கேட்டோம்னா ஆண்டவர் செய்வார். நம்மளுக்கு ஏதாவது காரியங்களமாக கேட்பண்ணி நம்மளோட தங்கியிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வருந்தி கேட்டுக்கொள்ளுதல். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். லேவியா